ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு சூப்பு ஒன்று செய்ய போகிறோம். ப்ராக்லி சூப். சின்னதாக ஒரு ப்ராக்லி எடுத்து அதில் நான் மஞ்சள் உப்பு சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடு ஏறிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை வெங்காயம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நம்ம சூப்புக்கெலாம் இந்த வெள்ளை வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே நல்லது. அதான் வெள்ளை வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். சூப்புக்கெலாம் சில பேர் தக்காளி கூட சேர்த்து சாப்பிடுவாங்க, அவங்கவுங்க விருப்பம் அது. நான் தக்காளி சேர்க்கல, வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துக்க சாப்பிட்லாம் சூப்புக்கு. சில பேர் மஞ்சள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க சூப்புக்கு. நான் அதெல்லாம் சேர்க்காம சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துருக்கேன். சில பேர் நெய் சேர்க்காம எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டேன். அதுங்காட்டி நம்ம இந்த ப்ராக்லியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக வேணாம், இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது ப்ராக்லி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். ப்ராக்கலியை வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேர் வதக்காமல் தண்ணியை கொதிக்க விட்டு கூட அப்படியே கட் பண்ணி போட்டு கூட நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். நம்மளோட விருப்ப பிரகாரம் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரை சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதில் சில பேர் கம்மியாக உப்பு சாப்பிடுவாங்க, சில பேர் கரெக்டான உப்பு சாப்பிடுவாங்க. நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நம்ம காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட அதில் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சூப்பு பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுற சூப்பு நான் இப்படி தான் பண்ணுவேன். தேவைப்பட்டால் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தூக்கலாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம், நல்லா காரமாக இருக்கும். சில பேர் பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்காம நான் சிம்பிளாக பண்ணுறேன். இப்போ இது கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கார்ன் மாவு மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷமாக கொதிக்குது. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ அதில் கார்ன் மாவு சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம்.
இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ப்ராக்லி சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.